இந்த சூனா வெங்கடேசன்கிற ஒருவரை கலவரத்தை இவர் தான் இந்த சூனா தடுத்ததாக சூனா சொல்கிறாரு. கரெக்டா? இப்போ இந்த சூனா சொல்லணும்ல, கலவரம் ஏற்பட்டு விட்டது. அதுவும் எங்கள் என்ன பூமி அது? அமைதி பூமியான மதுரையில் இன்னைக்கு முதல்வருக்குள்ள தைரியத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதனால் முதல்வர் நீ ஏன் அரெஸ்ட் பண்ணலைன்னு இப்போ இந்த சூனா கேட்க வேண்டியதுதானே. மத்திய அரசு ஒரு விஷயம் யோசிக்கணும். ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கேடர் டிஓபிடி கீழே தானே வருது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் கீழே தானே வருது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இங்கே இருக்கிற இந்த பிரச்சனை பண்ணக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் சென்ட்ரல் டெபுடேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நார்த் ஈஸ்ட் ஏதாவது மியான்மர் நார்த் ஈஸ்ட் பார்டரில் இல்லைன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் எங்கே அதிகம் கொசு இருக்கோ அந்த மாதிரியான இடங்கள் அங்கெல்லாம் நீங்கள் ஒரு 4 பேரை கொண்டு போஸ்ட் பண்ணுங்க. கோர்ட் ஆர்டரை மதிப்பாங்க, போலீஸ் மேனுவலை ஃபாலோ பண்ணுவாங்க, ஹியூமன் ரைட்ஸை பாதுகாப்பாங்க. இதெல்லாம் அப்போ தான் நடக்கும். இம்பீச்மெண்ட் நோட்டிஃபிகேஷனோட நோக்கம் என்னென்னா, எக்காரணம் கூட அவர் இம்பீச் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதோட நோக்கமே மத அரசியலை தொடர்ந்து செய்வதற்காகத்தான் திமுக இந்த சதியை செய்கிறது. இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஜிஆர்எஸ் தொடர்ச்சியாக அவருடைய பெரும்பாலான தீர்ப்புகள் அவர் சார்ந்த ஐடியாலஜியை ஒட்டியே தான் அவர் தீர்ப்பு சொல்கிறார். அதனால் அவர் மக்களின் மத்தியில் ஒரு சார்பு கொண்ட நீதிபதியாகத்தான் காட்சியளிக்கிறார். அதனால் அவர் மீது அந்த நீதிபதி அப்படிங்கிற அந்தஸ்துலேருந்து அவரை நீக்கணும், அவரை இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகளாக இருக்கட்டும், மற்றவங்கள்லாம் இன்னும் சொல்லப்போனால் அட்வொகேட்ஸ் ஒரு சங்கம் அவங்க கூட இன்றைக்கி பெரிய அளவில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம். நீதிமன்றம் உத்தரவை அமல்படுத்தலை, அதை செயல்படுத்தலை அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. இப்போ பலருக்கும் என்னென்னா, இப்போ ஒரு பிளாட்டண்ட்டாக ஒரு எஸ்பி நான் பார்த்துக்கிறேன் சார், நான் தானே கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு, ஐ கேன் மேனேஜ், ஐ கேன் ஃபேஸ் இட் அப்படிங்கிறாரு. அவர் மீது நீதிமன்றத்தினால் இனிமேல் ஏதாவது ஒரு கடுமையான அவருக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி பண்ண முடியுமா? அதற்கு சட்டத்தில் வழிவகை இருக்கிறதா? இதை பற்றி தெளிவுபடுத்தணும். கண்டிப்பாக அதுக்கு சட்டத்தில் வழிவகை இருக்கு. கண்டெம்ட்டு என்ன தான் அன்றைக்கே வேற ஒரு ஸ்ரீ டிவி நிகழ்ச்சியில் சொல்லும்போது, இந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸுக்கு இம்ப்ரிசன்மெண்ட்டு நீங்கள் ஒரு 4 ஆஃபீஸருக்கு போட்டால் 5வது ஆஃபீஸர்லேருந்து சட்டத்தை மதிப்பார்கள். அதனால் இந்த தைரியம் முதல்ல ஜட்ஜுகளுக்கு இருக்கான்னு நீங்கள் என்கிட்ட கேளுங்க. அந்த கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. ஏன்னா இப்போ இந்த கண்டெம்ட்டு வரும்போது கூட ஒரு அதிகாரியை தண்டிப்பது என் நோக்கம் அல்ல, நீதிமன்றத்தின் மாண்பையும் தீர்ப்பையும் இதையும் காப்பாற்றுறது தான் எனக்குள்ள நோக்கம் அப்படின்னு பெருந்தன்மையாக ஜிஆர்எஸ் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு புகாரை நீங்கள் சொல்கிறதுங்கக்கூடியது அபத்தமானது. இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த நக்சல் அமைப்புகள் இதெல்லாம் சேர்ந்து. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, நான் ஒரு ஜிஆர்எஸ் ஆதரவாளர் இல்லை, நான் தெளிவாக நான் சொல்கிறேன். வாஞ்சிநாதனுங்கக்கூடிய ஒரு நக்சல் அமைப்பை சேர்ந்தவனுக்கு பெயில் கொடுத்தது இதே ஜிஆர்எஸ் தான். தூத்துக்குடி வழக்கில் அந்த ஸ்டெர்லைட் இதில் பல நக்சல்களுக்கு இவர் பெயில் கொடுத்தார். அந்த நேரத்தில் நான் ஜிஆர் சாமிநாதனை கண்டித்தேன். நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அடுத்தது கோவிட் டயத்தில் வெளிநாட்டிலேருந்து இங்கே மத பிரச்சாரத்துக்கு அங்கங்கே மசூதிகளில் பதுங்கி இருந்தானுங்க இந்த தப்லீகி ஜமாத்து பிரச்சாரத்துக்காரன் பலனகார். அவங்களுக்கெல்லாம் பெயில் கொடுத்தது இந்த ஜிஆர் சாமிநாதன். இன்னும் சாதாரணமாக பெயில் கொடுக்கல, இதுக்கு பாட்டெல்லாம் பாடி பெயில் கொடுத்தார். நாரை நாரை செங்கால் நாரைன்னு எல்லாம் பாடியெல்லாம் பெயில் கொடுத்தார். அப்போ அன்னைக்கு அவரில் எந்த ஐடியாலஜியை சார்ந்தவர்னு அன்றைக்கி இவங்க யாராவது பேசினாங்களா? அன்றைக்கி யாரும் பேசலை. இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னா, மாதருபாகன் ஒரு புஸ்தகம் இந்த மாதருபாகன் புஸ்தகத்தை முதல்ல ஆராய்ச்சி என்று சொல்லித்தான் அந்த பெருமாள் முருகன் பணம் வாங்கினார். இது பிரச்சனை வந்தவுடனே இதுக்கு எங்கடா ப்ரூஃப்னு கேட்ட உடனே இது ஃபிக்ஷன்னு மாற்றினார். இந்த பிரச்சனையே வராமல் இருந்தாச்சுன்னா இது ஒரு ஆய்வு நூலுக்குள்ள பணத்தை வாங்கி அவர் செய்திருப்பார். இது ஒரு பிளாட்டன்ட் வயலேஷன். நியாயத்துக்கு இவர் அன்னைக்கே நீங்கள் வேலையை விட்டு நீக்கியிருக்கணும். அன்னைக்கு இவருக்காக ஆஜரானது இந்த ஜிஆர் சாமிநாதன். அப்போ அவர் எந்த ஐடியாலஜியை சேர்ந்தவராக இருந்தார்? அதனால எனக்கு ஆதரவாக அந்த ஆள் என்ன பண்ணினாலும் அது தப்பு கிடையாது.
ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அவர் செய்தாச்சு அப்படின்னு சொன்னான்னா அவர் வந்து அந்த ஆள் இந்த ஆள். இது ஃபாசிசத்தின் உச்சம். இப்போ இடையில கூட நான் கூட கேள்விப்பட்டேன், யாரோ நம்ம ஆஃபீஸில் தான் யாரோ, நீங்களா யாருன்னு எனக்கு தெரில, யாரோ சொல்லும்போது ஏதோ ஒரு மனோவியல் டாக்டர், ஏதோ ஒரு பொம்பளை டாக்டர் ஷாலினி, அந்த அம்மா கூட சொல்லிச்சா, நான் வந்து இந்த ஹிந்து அமைப்புகள்லாம் என்னெல்லாமோ நான் கேவலமாலாம் பேசியிருக்கேன், ஆனால் அவர்கள்லாம் என்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. உங்களுக்குள்ள ஒரு அயோக்கியத்தனத்தை சொன்னதுக்கு நீங்கள் ஏன் என்னை இவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி போட்டேலடா பாவிகளான்னு அந்த அம்மா திருப்பி திட்டிச்சு நீ யாரோ சொன்னாங்க. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா உண்மையான பாசிச மனப்பான்மை. இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் பாசிசவாதிகள்ங்கிறதுனால அந்த மனப்பான்மையை இங்கே வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க, இப்படி ஒவ்வொரு ஆஃபீஸரும் நான் பார்த்துக்கிறேன் கண்டம்ட்ட. இதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அரசு கொடுக்கக்கூடிய தைரியம். இந்த பாருங்க, இப்போ விளாத்திக்குளம் எம்எல்ஏ பையன் அக்ஷய்னு ஒருத்தன், அவன் வந்து ஏதோ வந்து ஸ்டாலின் மதுரை இதில் இருந்து முதல்வர் வரும்போது அங்கேருந்து என்னத்தையோ சத்தம் போட்டும் போலீஸ்காரங்க அப்படியே கூட்டு போட்டாகலாம். அதுக்கப்புறம் அவரை எச்சரித்து அவரை அனுப்பிச்சி விட்டாகலாம். அவர் அதுக்கப்புறம் பேட்டி கொடுக்குறார், நாம் வந்து என்ன நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு. நான் ஜிஆர் சாமிநாதன் ஒழிக என்று சொன்னேன். காரணம் என்னென்னா எனக்கு முதல்வர் கொடுத்த தைரியத்தினால தான் நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. அப்போது சாதாரண மக்களை பொறுத்தளவில் நீங்கள் வந்து எனக்கு எதிராக ஏதாவது நீதிபதி தீர்ப்பு கொடுத்தால் அவன் நீங்கள் ரோட்டில் போய் என்ன வேணாலும் பண்ணுங்க. இது திமுகவுக்கு காலந்தோறும் உள்ளது. அந்த காலத்தில் ஊர்வலம் வருவான். இன்னும் இந்த மவுண்ட் ரோடு மாவோ பத்திரிகை ஒன்று உண்டு, என்னது அது பேர், தி ஹிந்து. தி ஹிந்து. அங்கே வரும்போது இங்கிருந்து இவங்க சொல்லுவான், ஹிந்து பத்திரிகை அங்கே இருக்கிறது, அதை கல்லால் அடிக்காதீர்கள். அப்போ தான் 2 பேர் கல் விடுவான். ஸோ இந்த மாதிரி வந்து வயலன்ஸுங்கக்கூடியதை வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறதுங்கக்கூடியது திமுகவுக்கு காலங்காலமாக உள்ள வழக்கம். இன்னைக்கு இதை ஸ்டாலினே செய்திருக்க. அப்படி ஏன்னா இப்போ வந்து இப்போ பாருங்க, நல்ல திமுக எம்எல்ஏ பையன் இன்னைக்கு கத்தினதுக்கு எனக்கு முதல்வர் கொடுத்த தைரியத்தில் செய்கிறேன்னு. எம்எல்ஏ என்ன சொல்றாரு, நான் என் பையனை நினைத்து பெருமைப்படுகிறேன். சார், இப்போ ஓப்பன் ரோடு வயலன்ஸுக்கே இன்னைக்கு வந்து இந்த முதல்வர் வந்து உதவி செய்கிறார் அப்படின்னா இந்த முதல்வர்கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ஏன் சட்டத்தை மதிக்கணும்? நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், அதானே. இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, ரொம்ப நியாயமெல்லாம் கேட்டு நீங்களே கேள்வியில் என்கிட்ட கேட்டீங்க, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறதுனால தானே அவர் கமிஷனர் இப்படி பண்ணுவார். சரி, என் கேள்வி என்னென்னா, அவர் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு, இவங்க போனாங்க, இவங்க போன உடனே முதல் நாள் நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க, எல்லோரும் திருப்பி வந்தாங்க. அதுக்கு அடுத்த நாளும் நீங்கள் வச்சுருக்க உங்களை அடித்து புடைச்சிட்டு எவனும் மேலே போய் ஒரு எதுவும் நடக்கலை. உங்கள் மதுரை கமிஷனர் லிமிட்டுக்குள்ளே தான். ஆனால் இவர்களெல்லாம் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நீங்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணீங்க. என் கேள்வி என்னென்னா, இன்றைக்கி ஒருத்தன் ஒரு கிரைமே கமிட் பண்ணிட்டானே சிஎம் முன்னாடி, அதுவும் இதே மதுரை ஏர்போர்ட்டில் தானே, அது இவருக்குள்ள ஜூரிஸ்டிக்ஷனில் தானே வருது. இப்போ கிரைம் கமிட்டட் இன் த நேம் ஆஃப் அண்டர் தி இன்ஸ்டிகேஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். இதே மதுரைக்குள்ளே தானே ஸ்டாலின் இருந்தார், அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே. அங்கே கலவரம் நடக்கலை, கலவரம் ஏற்பட்டு விடும் என்பதற்காக நான் அதை தடுத்தேன். நீங்கள் அதாவது கலவரத்தை அவர் தடுத்தாராம், அப்படித்தானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூனா வெங்கடேசன்கிறவரை கலவரத்தை இவர் தான் இந்த சூனா தடுத்ததாக சூனா சொல்கிறாரு, கரெக்டா? இப்போ இந்த சூனா சொல்லணும்ல, கலவரம் ஏற்பட்டு விட்டது. அதுவும் எங்கள் என்ன பூமி, அது அமைதி பூமியான மதுரையில் இன்னைக்கு முதல்வருக்குள்ள தைரியத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதனால முதல்வர் நீ ஏன் அரெஸ்ட் பண்ணலைன்னு இப்போ இந்த சூனா கேட்க வேண்டியது தானே, கேட்கல. இல்லை, இம்பீச்மெண்ட் மோஷனை பற்றி சொன்னையே, சூனா தான் அதுக்காக வேண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா இப்போ அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது மதுரையில், அதுக்காக அவர் வந்து அதாவது இந்த தீர்ப்பு என்னங்கக்கூடிய சாராம்சம் மக்களுக்கு போகக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த தீர்ப்பு மேலே தீபம் ஏற்றக்கூடியது. இப்போ அந்த விஷயமே இன்னைக்கு மக்கள் மத்தியில் போகக்கூடாது. கலவரத்தை தூண்டினார் ஒரு நீதிபதி, அது என்ன கலவரம், எதுக்கு, பேக்ரவுண்ட் யாரும் பேச மாட்டாங்க. இதுதான் தரோ நரேட்டிவ் செட்டிங்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்டீங்க முதல்ல, இப்போ என்ன புதுசாகன்னு. இப்போ அந்த கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். நான் இவ்வளவு வரலாறு சொன்னேன், 1862 இந்த டிஸ்பியூட் இருந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு வரலாறு சொன்னேன். ஏன் இப்போ 1996 அப்புறம் ஏன் இப்போ கேஸ் போட்டாங்க? இன்னும் ஒரு கேள்வி வருது இல்லை, ஏன்டா நீ வந்து ஒரு ஆட்டை கொண்டு மேலே போய் வெட்டி பிரியாணி சமைக்க போறேன்னு கிளம்புனேன்?
சும்மா தூங்கிக்கிட்டு இருந்தவனை நீ தானே இப்போ உசுப்பி விட்ட. அந்த நேரத்தில் எல்லா மதமும் இருக்கக்கூடிய இடத்தில் மத நல்லிணக்கம் கெட்டுவிடக்கூடாது. இந்த சூனா சொல்லிச்சா அன்னைக்கு? இந்த கமிஷனர் அன்னைக்கு வந்து நவாஸ்கனி அரெஸ்ட் பண்ணாரா? அரெஸ்ட் பண்ணல. இல்லை, அவரும் மேலே தானே போனார். அப்போ மலையில் இருக்கக்கூடிய சாமிகளுக்கெல்லாம் நான் வெஜிடேரியன் வெட்டுவது எல்லாம் பழக்கத்தில் இருக்கிறது பேசினது யாரு? அப்போ மத நல்லிணக்கத்தை பற்றி ஏன் யாரும் வாயை திறக்கலை? ஆனால் அது எந்த நீதிமன்ற உத்தரவும் இல்லாமல் செய்தது. ஆனால் இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் எதையும் மதிக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு ஆட்டை மேலே கொண்டு போய்க்கூடியது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீதிமன்ற உத்தரவோடு, அதுவும் பார்ட்டி நாம் ஏத்துறேன்னு கூட சொல்லலை. ஐயா, கோவில் சொத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் அதை ஏற்றுங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ இம்பீச்மெண்ட் மோஷன் நீங்கள் கொண்டு வரீங்களே, இப்போ இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இப்போ மத்திய அரசு தரப்பில் வந்து இப்போ நம்மளும் சில விஷயம், இப்போ மத்திய அரசு வந்து ஒரு விஷயம் யோசிக்கணும். ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கேடர் வந்து டிஓபிடி கீழே தானே வருது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் கீழே தானே வருது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து இங்கே இருக்கிற இந்த பிரச்சனை பண்ணக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் சென்ட்ரல் டெபுடேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சுக்மா, தண்டேவாடா, கொஞ்சம் கட்சிரோலி இப்பெல்லாம் ஜாலியாக இருப்பாங்களே, இப்போ தான் அழிச்சிட்டா இல்லை, அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ நார்த் ஈஸ்ட், ஏதாவது மியான்மர் பார்டர், நார்த் ஈஸ்ட் பார்டரில் இல்லைன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் எங்கே அதிகம் கொசு இருக்கோ அந்த மாதிரியான இடங்கள், அங்கெல்லாம் நீங்கள் ஒரு 4 பேரை கொண்டு போஸ்ட் பண்ணுங்க. கோர்ட் ஆர்டரை மதிப்பாங்க, போலீஸ் மேனுவலை ஃபாலோ பண்ணுவாங்க, ஹியூமன் ரைட்ஸை பாதுகாப்பாங்க. இதெல்லாம் அப்போ தான் நடக்கும். அதனால் இம்பீச்மெண்ட் மோஷன் இவருக்கு எதிராக வரக்கூடிய, முதல்ல இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் முதல்ல வருமானே தெரியாது. முதல்ல அதுக்கு அந்த அளவு கையெழுத்து வந்து எல்லா கட்சிக்காரனும் முதல்ல போடுவானான்னு தெரியாது. அப்படியே போட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டிக்கு உங்களால் அதை கேரி அவுட் பண்ணவும் முடியாது. இதை தெரிஞ்சும் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்னா, இப்போ இந்த கரூரில் வந்து ஒரு ஸ்டாம்பீடு வந்தது. அதில் வந்து விஜய்க்குள்ள இமேஜை இவங்க சோழியை முடிச்சிட்டாங்க. இப்போ இதில் என்னென்னா, இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு கிறிஸ்தவனை ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக கொண்டு வந்துட்டோம். திமுகக்காரன் அதை சோழியை முடிச்சிட்டானே, அதில் வந்து இப்போ கிறிஸ்தவனுக்கெல்லாம் கோவம். அதனால் கிறிஸ்தவ ஓட்டு போலரைசேஷன் எந்த அளவு திமுக பக்கம் இருக்குங்கிறது இப்போ தெரியலை. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், துலுக்கனுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதில் என்னென்னா, இப்போ இந்த வக்ஃப் போர்டை வச்சு இவங்க பண்ணக்கூடிய பாடு, இவங்க அடிக்கிற கொள்ளை தாங்க முடியாமல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் முஸ்லீம்களுக்கு இடையிலேயே பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ திமுகவை பொறுத்தளவில் என்னென்னா, இந்த கிறிஸ்துவத்துக்கு ஓட்டு வந்து போலரைஸ் ஆனால் தான் இப்போ அவங்களுக்குள்ள அரசியலுக்கு இப்போ தேவைப்படுது. அதனால இந்த முஸ்லீம் ஓட்டை எப்படியாவது வரணும். அப்போ பொது எதிரியை நீ காட்டுறதுக்கு ஏன்னா ஒரு ஆள் வேணுமே, ஒரு ஹிந்துவை நீங்கள் காட்டணும். நீங்கள் ஹிந்துன்னு சொல்லியாச்சுன்னா இப்போ அவன் விரோதமாக போயிட்டான்னு என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ணுறது? பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, ஹிந்து அமைப்புன்னு ஒன்றை காட்டு. அதை காணிச்சுட்டு துலுக்கனுக்கு வேற ஹிந்துக்களுக்கு மேலே ஒரு வெறுப்புணர்வை வைத்து மத அரசியலை பண்ணி ஓட்டை போலரைஸ் பண்ணு. இப்போ அது திடீர்னு போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த இம்பீச்மெண்ட் மோஷன். இப்போ இந்த இம்பீச்மெண்ட் கையெழுத்து வாங்கினேன், இவர் கையெழுத்து போட்டார், அவர் கையெழுத்து போட்டாருங்கக்கூடியதை தொட்டு கொடுத்து நம்ம ஒரு பத்திரிகையில் 10 நாள் அப்படியே எழுத வச்சுக்கிட்டே இருந்தான்னா இஷ்யூ அப்படியே உயிரோடையே வச்சுக்கிட்டு இருக்கலாம். ரிலிஜியஸ் போலரைசேஷனை கொண்டு வரணும். இப்போ இம்பீச்மெண்ட் நோட்டிஃபிகேஷனோட நோக்கம் என்னென்னா, எக்காரணம் கூட அவர் இம்பீச் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதோட நோக்கமே மத அரசியலை தொடர்ந்து செய்வதற்காகத்தான் திமுக இந்த சதியை செய்கிறது. அதனால் நீங்கள் ஏதோ இவங்க ஏதோ ஜட்ஜுக்குள்ள தவறான இது அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இது என்ன, மத அரசியலை செய்வதற்கான ஒரு ஆயுதமாக இந்த நீதிமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதுதான் உண்மை. இது வந்து ஆகமத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த நாளில் ஏற்றக்கூடியதான் கார்த்திகை தீபம். சகல புண்ணியவானங்களுக்காகவும் யாரும் வேண்டும் என்றாலும் தீபம் போடலாம்னா அந்த ஒரு நட்சத்திரத்தில் போடுறதுன்னு அதில் அந்த கல்வெட்டில் எழுதலையே. அப்போ அதிலிருந்தே அது மோட்ச தீபம் போடக்கூடிய இடங்கிறது அந்த கல்வெட்டை உறுதிப்படுத்தியாச்சு. 30 ஆண்டுகளாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு செயல்படுத்தப்படவில்லை. அதனால் இதை செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இப்பொழுதைய வழக்கு.
ஏன் செயல்படுத்தலைன்னு சொன்னோன்னா நான் மதச்சார்பின்மை அது இதுன்னு எல்லாம் பேசினாங்க. அது உன் வேலை இல்லை, அங்கே ஏற்று. அதுதான் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். இன்னைக்கு பலர் வரலாறு பேசுகிறார்கள், ஹிந்து அமைப்புகளும் இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்னா, அந்த வழக்கில் ஹிந்து முன்னணி இஸ் ரெப்ரசன்டட் பை வீரத்துறை ராமகோபாலன். இந்த கோயிலுக்காக உயிர் நீத்தவர் வழக்கறிஞர் ராஜகோபால் அவர்கள். எப்படி அயோத்தியா ராமர் கோவில் போராட்டத்திற்காக உயிர் கொடுத்தவர்களுக்கு இன்னைக்கு நம்ம கௌரவிச்சோம், அந்த மாதிரி ராஜகோபால்ஜியும் கௌரவிக்கப்பட வேண்டும். எனக்கு உள்ள ஆசை என்ன அப்படின்னா, விரைவில் அந்த தீபத்தூணில் நாம் தீபம் ஏற்றுவோம். ராஜகோபால்ஜிக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு சிலை வைக்க வேண்டும் என்பது எனக்கு உள்ள ஆசை.